பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக, இந்த 9வது மாதத்திற்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த 8 மாதங்களும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இந்த 9வது மாதம் செப்டம்பர் மாதத்தை ஆண்டவர் காண கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த செப்டம்பர் மாதத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தையை நாம் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசு என்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசு என்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 58:8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே சொல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த காலை வேளையில இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்த வசனம் சொல்லுகிறது, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மேல உதிப்பார். இந்த செப்டம்பர் மாதத்திலே தேவனுடைய மகிமையின் வெளிச்சம் நமக்குள்ளிருந்து எழும்பும். ஆண்டவர் சொல்லுகிறார், விடியற்கால வெளுப்பை போல ஒரு புதிய வெளிச்சம் உன்னிடத்திலிருந்து எழும்பும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்திலே நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்கும். இதுவரையிலும் நாம் கடந்து வந்த பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி ஒரு புது சுக வாழ்வை எழும்ப பண்ணுவார். மாத்திரமல்ல, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் என்றால் நம்முடைய நீதி ஆண்டவராகிய இயேசு, அவர் நமக்கு முன்னாலே செல்லுவார். மாத்திரமல்ல, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே பாதுகாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய மகிமை நம்மை பின்னாலே பாதுகாக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வரும் பொழுது அவர்கள் பின்னாலே நெருக்கி கொண்டு வந்த பார்வோனுடைய சேனை பக்கத்தில் வரும் பொழுது பார்வோனுடைய சேனைக்கும் இஸ்ரவேலின் சேனைக்கும் நடுவாக கர்த்தர் வந்து நின்றார். அவருடைய மகிமை அங்கே வெளிப்பட்டது. அன்று இரவு முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது பகலாயிருந்தது. ஆனால் பார்வோனுடைய ஜனத்திற்கு அந்த இரவு அவர்களுக்கு காரிருளாய் மாறிவிட்டது. ஆகவே கர்த்தருடைய மகிமை நம்மை பின்னாலே காக்கும் பொழுது நாம் வெளிச்சத்திலே நடப்போம். நமக்கு பின்னாலே வரக்கூடிய சத்துரு நம்மை பார்க்க முடியாதபடி இருள் அவனை மூடிக்கொள்ளும். இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு முன்னாலே செல்லுகிறார். ஆகவே அவருடைய மகிமை நம்மை பின்னாலே காக்கிறது. ஆண்டவருடைய நீதி, நம்முடைய நீதிதான் ஆண்டவராகிய இயேசு. அந்த நீதி நமக்கு முன்னாலே செல்லும். அவருடைய மகிமை நம்மை பின்னாலே பாதுகாக்கும்.
இருக்கும். இந்த மாதம் முழுவதும் அப்படி நம்மை பாதுகாத்து ஆண்டவர் வழி நடத்த போகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 30 அதிகாரம் 5 சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும். விடியற்கால வெளுப்பை போல தேவனுடைய களி கூர்தல் நம்முடைய வாழ்க்கையில இந்த செப்டம்பர் மாதத்திலே வரும். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், கடந்த 8 மாதங்கள் ஒரு நிமிஷத்தை போல கடந்து போய்விடுகிறது. தேவனுடைய தயவு நம்மேல இறங்கி வருகிறது. இந்த மாதம் முழுவதும் விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த விடியற்கால வெளுப்பை போல கர்த்தருடைய களி கூர்தல் நமக்கு உண்டாகிறது. ஆகவே நாம் உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதம் 4 அதிகாரம் 8 சொல்லுகிறது, சமாதானத்தோടെ படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தோடு சுகமாய் உங்களை நான் தங்க பண்ணுவேன் என்று. ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 5 அதிகாரம் 8 சொல்லுகிறது, கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் என்று தாவீது எழுதுகிறார். உம்முடைய நீதியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி, ஆண்டவர் தான் நம்முடைய நீதி. ஆண்டவராகிய இயேசுதான் நம்முடைய நீதியாயிருக்கிறார், நம்முடைய மீட்புமாயிருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக கடந்து சென்று வழியை செவ்வைப்படுத்துவார். இந்த மாதம் முழுவதும் 30 நாட்களும் ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து செல்லுவார். அவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37 அதிகாரம் 6 சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் என்று. நமக்கு முன்னாலே செல்லுகிற கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போல பிரகாசிக்க பண்ணுவார், நம்முடைய நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில எங்கும் நாம் வெட்கப்பட மாட்டோம். நம்முடைய நீதி வெளிச்சமாய் பிரகாசிக்கும், நம்முடைய நியாயம் பட்ட பகலை போல பிரகாசிக்கும். ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர்தான் நம்முடைய நீதி, அவர்தான் நம்மை நீதிமானாய் மாற்றினவர். அவர் முன்னாலே சென்று எல்லா தடைகளையும் கோணல்களையும் மாற்றி அவர் நம்மை வழி நடத்துவார். அவருடைய மகிமை பின்னாலே நம்மை பாதுகாக்கும். யாத்திராகம புஸ்தகம் 33 அதிகாரம் 22 சொல்லுகிறது, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலை வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். மோசே ஆண்டவரிடத்திலே கேட்ட, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், என்னுடைய மகிமை உனக்கு முன்பாக கடந்து போகும் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், என் முகத்தை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்முடைய கன்மலை, அந்த ஞான கன்மலை கிறிஸ்துவே இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர்களை நடத்தி சென்ற கன்மலை. அந்த கன்மலை சொல்லுகிறார், என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு. கன்மலையாகிய கிறிஸ்து நமக்காக பிளக்கப்பட்ட ஒரு கன்மலை. அவருடைய அந்த வெடிப்பில் நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. அங்கே அவர் நம்மை மறைத்து கொள்ளும் பொழுது அவருடைய மகிமை நமக்கு வெளிப்படும். அந்த மகிமையை நாம் பார்ப்போம். இந்த மாதம் முழுவதும் கன்மலையாகிய கிறிஸ்துவின் அந்த காயத்துக்குள்ளே, அந்த வெடிப்பிலே நம்மை மறைத்து அவருடைய கரத்தினால் நம்மை மூடிக்கொள்ளுவார். அவருடைய மகிமை நமக்கு பின்னாலே நம்மை பாதுகாத்து கொண்டே வரும். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதபடி இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை அருமையாய் வழி நடத்துவார். ஆகவே உற்சாகமாய் காணப்படுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த செப்டம்பர் மாதம் விடியற்கால வெளிப்பை போல கர்த்தருடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக எழும்பி அவர்கள் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நீதி முன்னாலே சென்று கர்த்தருடைய மகிமை பின்னாலே பாதுகாத்து 30 நாட்களும் ஒவ்வொருவரை நீர் வழி நடத்தும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.